விவிபேட் வழக்கில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்த முழு தகவல்கள் என்ன? பதிவான வாக்குகளுடன் முழுமையான விவிபேடுகளை சரிபார்க்க கோரும் பொதுநல மனுக்கள் மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்று தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த நிலையில் இன்று சில உத்தரவுகளை பிறப்பிக்கும் வகையில் இந்த வழக்கு என்பது பட்டியலிடப்பட்டது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இந்த வழக்கில் குறிப்பாக பல்வேறு சந்தேகங்கள் எங்களுக்கு எழுந்துள்ளதால் அதற்கு விடை காண விரும்புகிறோம் என தெரிவித்து கீழ்கண்ட கேள்விகளை தேர்தல் ஆணையத்துக்கு எழுத்துள்ளார். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்டில் பொருத்தப்பட்டுள்ளதா அல்லது விவிபேடில் பொருத்தப்பட்டுள்ளதா, மேலும் இரண்டாவது கேள்வியாக பொருத்தப்பட்டுள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் ஒருமுறை புரோகிராம் செய்யப்பட்டதா, மூன்றாவது கேள்வியாக தேர்தல் சின்னங்களை பதிவேற்றும் யூனிட்டுகள் எத்தனை உள்ளன, நான்காவது கேள்வியாக தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய 30 நாட்கள் அவகாசம் என இருக்கும் பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நினைவு திறன் 45 நாட்களாக இருக்கிறது. இவற்றின் நாட்களை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அதிகரிக்க வேண்டுமா? இறுதியான கேள்வியாக கண்ட்ரோல் யூனிட் மட்டும் சீலிடப்படுகிறதா அல்லது விவிபேடுகளை தனியாக வைத்து பாதுகாக்கப்படுகிறதா? இந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று பிற்பகல் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.